வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேம்குள்ளே புதுசாக வரக்கூடிய வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட் அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கேம்குள்ளே வரக்கூடிய ஃப்ரீ பண்டில் அண்ட் ஃப்ரீ கன்ஸ்கின்னு இது மாதிரி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருக்குங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே அதர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஈவெண்ட் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸு அண்ட் அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே புதுசாக வரக்கூடிய அலாக் ஈவெண்ட் தான் வச்சுங்களேன். இந்த ஒரு ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த டைமும் இல்லாமல் இந்த ஒரு ஈவெண்ட்டு இந்த டைம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கிராண்டடாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அலாக் ஈவெண்ட்டில் ஏற்பட்ட ரிவார்ட்ஸில் வந்து முக்கியமாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த ஒரு சொல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீமேல் பண்டில் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஃபீமேல் பண்ணை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் டெய்லி டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணாவே போதும், இந்த ஒரு ஃபீமேல் பண்ணை வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு போயா பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ஒரு வாய்ஸ் பேக்கு, இந்த ஒரு வாய்ஸ் பேக்கை அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு ரிவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு கிரானைட் ஸ்கின்னு தராங்க. லெஜெண்டரியான கிரானைட் ஸ்கின் இல்லாமல் சும்மா நார்மலான ஸ்கின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அலாக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னு தராங்க, அதாவது மியூசிக் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு ஃபீமேல் பண்டை தராங்க அப்படின்ட்டு இருந்தேன். இந்த ஒரு ஃபீமேல் பண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டோட ஹியரிங் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி அப்படியே விட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கேட்டோட இயர் மாதிரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அந்த அலாக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தீம் உழுகுல வந்து லாபியில் சேஞ்ச் பண்ணுவாங்க, அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு அலாக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஸ்கின்னு அண்ட் ஸ்கேட் போர்ட் ஸ்கின்னு அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடா ஐஸ்கின்னு தராங்க அப்படின்ட்டுருக்குன்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அலாக்கி இவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும். அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெயின் பண்ணில் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு மெயின் பண்ணில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் பந்தர் மூவி இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி அப்படியே விட்ட மாதிரி தான் இருக்கும் லைட்டாக. அண்ட் ஃபீமேல் பண்ணு தான் வச்சுங்களேன். இந்த ஒரு ஃபீமேல் பண்ணே பார்த்தீங்கன்னா அப்படியே கேட் வந்து பேந்தர் மூவ்னு ஒரு மூவ் வந்து எமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமௌண்ட் ஆமாம் பார்த்தீங்கன்னா சென்னை எப்படி இருக்குது. இந்த ஒரு ஈவெண்ட்டு கூட வரக்கூடிய 60 அனிமேஷன் எமௌண்ட் அப்படின்ட்டு இருக்குன்னு ஃபேரல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த ஃபிஸ்ட் ஸ்கின்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலிஸ்டியாக அப்படியே வந்து புலியோட பேஸ் பண்ணி விட்ருக்காங்க அப்படின்ட்டு இருக்குன்னு. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா குயிக் மெசேஜ் இருக்குங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெசேஜெலாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி மேல் பில்லு ஃபீமேல் பில்லு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிஸ்டீஸ் ஆஃப் மாதிரி ஒரு சாஃப்ட் வருமையா, அதை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதர் சூழலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மேல் பில்லு ஃபீமேல் பில்லு அண்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிஸ்டலுக்கும் ஒரு ஸ்கின் விட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சிஸ்டர் பேஸ் பண்ணி ஒரு பென் ஸ்கின் விட்டுருக்காங்க. இந்த ஒரு பென் சிஸ்டர் கன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் அக்யூரசி, சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்கின், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபேரல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வரில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கேன். நம்ம சர்வர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேம் ரிவார்ட்ஸாக தான் வரும். ஈவெண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணி விடுவாங்கன்னு வச்சுக்கேன். இது கூட வரக்கூடிய இந்த ஒரு கப்புள்ஸ் எமௌண்ட் அப்படின்ட்டு இருக்கேங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல மறக்காம காம்பஸ் சொல்லுங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓல்டு எமௌண்ட்ஸில் இருக்குங்க, அந்த ஒரு எமௌண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லக்கி ரேயில் பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. நியூ எமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கூப்பிட் ஸ்கேர் இருக்குமே, அந்த ஒரு ஸ்கேரை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து சிம்பிளான டாஸ்க்லாம் முடிச்சாவே போதும் இந்த ஒரு ஸ்கேரை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஸ்கேர் வந்து நிறைய பேருக்கு ட்ரீமாகவே இருக்கும், ஏன்னா பர்மனெண்ட் கிடைக்கிறதுக்கு. ஒரு ஸ்கேரோட பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவோ ஸ்கேர் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஈக்குவலான பவர் இருக்கும் அப்படின்றதுங்க. ஓல்டு பிளேயர்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும் இதோட ஸ்கேரோட பவர் என்னென்னு, ஏன்னா நிறைய பேர் ஓல்டு பிளேயர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிவர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் ஈவெண்ட் வந்தாவே உங்களுக்கு ஒரு டியோ பாக்ஸ் தருவாங்க. அந்த ஒரு பாக்ஸ் வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவே தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேட் போர்டு ஸ்கின்னு தரப்போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபீமேல் பண்டில் இதுதான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஃபீமேல் பண்டு அப்படின்ட்டு இருக்குங்க. மற்ற சொல்லணும் போயிட்டுருக்கு. நம்ம சொல்லுங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் அந்த மேல் பண்டில் தான் தருவாங்க பொறுத்திருந்தால் பார்க்கணும். அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேட் போர்டு ஸ்கின்னு தரப்போறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கேட் போர்டு ஸ்கின்னு நான் சொன்னேன் இல்லையா, பிஸ்டல் ஸ்கின்னு அந்த G36 கன் ஸ்கின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமு வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட் பேஸ் பண்ணி நம்ம கேம்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அந்த அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.